இன்று நமது வேதாகம வாசிப்பு 2 இடங்களிலிருந்து வருகிறது. உபாகமம் அதிகாரம் 16 வசனம் 9 முதல் 12 வரை மற்றும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 1 முதல் 3 வரை. முதலில் உபாகமம் அதிகாரம் 16 வசனம் 9 முதல் 12 வரை வாசிப்போம். நீங்கள் அந்த பகுதியை எடுத்துவிட்டீர்கள் என்று நம்பி நான் வாசிக்கிறேன். நீ 7 வாரங்களை எண்ணக் கடவாய். அறுப்பு அறுக்கத் தொடங்கும் காலம் முதல் அந்த 7 வாரங்களை எண்ணி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தற்குது உன் கைக்கு எட்டினபடி உற்சாகமாய் உன் தேவனாகிய கர்த்தருக்கு வாரங்களின் பண்டிகையை ஆசரிப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் இடத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் ஊர்களிலுள்ள லேவியனும் உங்கள் நடுவிலிருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படக் கடவீர்கள். நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைத்து இந்தக் கட்டளைகளைக் கைக்கொண்டு நடக்கக் கடவாய். இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 1 முதல் 3 வரை வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 1 முதல் 3 வரை. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்களெல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கமுண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருப்பது போல அவர்களுக்குக் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இதுவே தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலுயா. மிகவும் நன்றி. அந்த உன்னதமான பாடகர் குழுவின் பாடலுக்கும் துதி குழுவினரின் துதி பாடல்களுக்கும் இன்றைய ஆராதனைக்கு நமது இருதயங்களை ஆயத்தப்படுத்தியதற்காக. முதலாவதாக அனைவருக்கும் இனிய அறுப்பு பண்டிகை வாழ்த்துக்கள். எபிரேய வார்த்தையில் பண்டிகைக்கு உண்மையில் 2 வார்த்தைகள் உள்ளன. ஒன்று மோயேத், மற்றொன்று ஹகாக். மோயேத் என்றால் குறிக்கப்பட்ட காலம். மனிதர்களாகிய நமக்கு தேவனுடைய நாட்காட்டி என்று அவ்வளவு பரிச்சயம் இல்லை என்றாலும் இன்று உண்மையில் தேவனால் குறிக்கப்பட்ட ஒரு காலம். அதனால் தேவனும் நாமும் ஒன்றாக சந்திக்க முடியும். சரி, இன்றைய சிறப்பு பண்டிகை 3 முக்கிய பண்டிகைகளில் ஒன்று. எனவே அல்லேலூயா. சரி, ஹகாக் என்ற வார்த்தைக்கு உண்மையில் பொருள் திருவிழா. உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கொண்டாட்டம் போல. எனவே யாத்திராகமம் அதிகாரம் 23 இன்று அந்த நாட்களில் ஒன்று நமக்கு ஒரு பெரிய பண்டிகை. பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், இது நமது பலத்தினாலோ அல்லது நமது சொந்த முயற்சியினாலோ அல்ல, ஆனால் நமது பிதாவாகிய தேவனுடைய மாறாத கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலும் நம்மோடு இருக்கட்டும். அதனால் நாம் உண்மையிலேயே குறிக்கப்பட்ட காலத்தில் மெய்யான விசுவாசத்துடனும் இன்றைய திருவிழாவின் விசுவாசத்துடனும் ஒரு ஆராதனையை செலுத்த முடியும். ஆமென். நமது முதலாவது அல்லது 2வது ஆராதனையில் நாம் கற்றுக்கொண்டது போல போதகர் லீ எதைப் பற்றி பேசினார் என்றால் அறுப்பு பண்டிகை என்ன. இது உண்மையில் பஸ்கா காலத்திலிருந்து 50 நாட்கள் ஆகும். சரி, அப்புறம் நேரம் உண்மையில் அந்த நாளை அவர் விரிவாக விளக்கினார். எனவே பஸ்காவில் எகிப்தின் விடுதலையான நாளிலிருந்து அடுத்த 50 நாட்கள் வரை நாம் உண்மையில் அந்த உண்மையான பிறப்பு காட்சிக்கு செல்லப் போகிறோம். வரலாற்றில் அறுப்பு பண்டிகை எங்கே நடைபெற்றது? சரி, அது உண்மையில் சீனாய் உடன்படிக்கை முதலில் தேவன் அறுப்பு பண்டிகையை அறிவித்தது உண்மையில் சீனாய் மலையில்தான். எனவே இது தேவனுடைய இஸ்ரவேலர்களுடனான உடன்படிக்கையின் ஒரு பகுதி. சரி, ஆனால் நாம் தொடங்குவதற்கு முன்பாக உடன்படிக்கை என்பது நாம் உண்மையில் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று. இந்த வார்த்தை சரி, வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு உடன்படிக்கையும் 2 விஷயங்களைச் சுட்டிக்காட்டுகின்றன. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அவற்றில் பெரும்பாலானவை பழைய ஏற்பாட்டில் உள்ளன. ஏனென்றால் பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை என்று அறியப்படுகிறது. டெஸ்டமெண்ட் என்றால் வாக்குறுதி என்று பொருள். சரி, எனவே இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் 2 விஷயங்களைச் சுட்டிக்காட்டுகின்றன. ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக பலியாக சிலுவையில் அறையப்படுதல். 2வது, தேவனுடைய ராஜ்யம். இன்று பல கிறிஸ்தவர்கள் அவர்கள் புதிய ஏற்பாட்டை புரிகிறார்கள். இயேசு செய்யும்
இந்த அழகான வாக்குறுதியை புரிகிறார்கள். ஆனால் நம்மில் பலருக்கு பழைய ஏற்பாடு அவ்வளவு பரிச்சயம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாக எப்படி வந்தார் என்பதை நாம் முழுமையாக உறுதி கொள்ளும் வரை, அதாவது அவர் உண்மையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் தீர்க்கதரிசனம் சொன்னது போலவே வந்தார் என்பதை அப்போதுதான் நாம் உணர்வோம். இந்த மனிதர் தேவன் என்று இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் அவர் மனிதராக இருந்தார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பழைய ஏற்பாடு புரியவில்லை, அவர்களுக்கு மோசேயை புரியவில்லை. எனவே பலமுறை வேதாகமத்தில் இயேசு கூறினார், மோசே எழுதியதை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப முடியாது. எனவே இன்று நாம் அதன் முக்கியத்துவத்தை உணர்வோம். பழைய ஏற்பாடு மற்றும் பங்ஜே சபையின் ஒரு பகுதியாகவும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து சபைகளின் பகுதியாகவும் இருப்பதற்கு நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நமது சபை உண்மையில் நிறைய நேரத்தை பழைய ஏற்பாட்டை போதிப்பதில் முதலீடு செய்கிறது. இயேசு கிறிஸ்துவே மெய்யாகவே தேவகுமாரன் என்பதை நிரூபிக்க. ஆமென். எனவே நாம் உண்மையில் சில வசனங்களுக்கு திரும்புவோம். யோவான் 5:46 முதல் 47. யோவான் 5:46-47. நாம் உண்மையில் இந்த வார்த்தைகளை விசுவாசத்துடன் உச்சரிப்போம். சரி, தயார், தொடங்குங்கள். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். ஏனென்றால் அவர் என்னை குறித்து எழுதினார். ஆனால் அவருடைய எழுத்துக்களை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி எனது வார்த்தைகளை விசுவாசிப்பீர்கள்? சரி, நாம் பழைய ஏற்பாட்டை எவ்வளவு விசுவாசிக்கிறோம்? நமக்கு பழைய ஏற்பாட்டில் புரியவில்லை என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே விசுவாசிக்க வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவே இதைச் சொன்னார். சரி, என்னென்ன புத்தகங்களை மோசே எழுதினார்? அவை ஐந்தாகமம் என்று அழைக்கப்படுகின்றன, இல்லையா? 5 புத்தகங்கள். மோசேயின் முதலாவது ஆதியாகமம், இரண்டாவது யாத்திராகமம், மூன்றாவது லேவியராகமம், நான்காவது எண்ணாகமம், ஐந்தாவது உபாகமம். இந்த 5 புத்தகங்கள். எனவே இதன் பொருள் என்னவென்றால் மோசேயால் எழுதப்பட்ட இந்த 5 புத்தகங்களின் அனைத்து பகுதிகளும் யாரை பற்றி பேசுகின்றன? இயேசு கிறிஸ்துவை பற்றி. சரி, நாம் உண்மையில் மோசே தேவனிடமிருந்து இந்த வார்த்தையை பெற்ற அந்த இடத்திற்கு செல்லப் போகிறோம். சரி, அவருடைய 8 முறை ஏறுதல் மூலம் சீனாய் மலைக்கு. சரி, எனவே நாம் செல்வோம். மற்றுமொரு காரியம், நாம் செல்வதற்கு முன்பாக ரெவரெண்ட் இவான் பார்க் அவர்கள் மீட்பின் வரலாற்று தொடரின் 7வது புத்தகத்தை எழுதினார். மேலும் அவர் இந்த புத்தகத்திற்கு முழுமையாக பெயரிட்டார் 10 கட்டளைகள் என்று. ஆனால் அவர் 10 கட்டளைகள் என்று மட்டும் சொல்லவில்லை, இது உடன்படிக்கை என்று சொன்னார். நம்மையும் உள்ளடக்கிய எல்லா தலைமுறைகளுக்கும் இது ஒரு மிகவும் ஆற்றல்மிக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் கூற்று. அவர் சொல்கிறார், 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், ஆம், அது தேவனுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையிலான பண்டைய உடன்படிக்கையாக மட்டுமே இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையில் இயேசு கிறிஸ்துவில் இந்த உடன்படிக்கையை புரிந்து கொண்டால், அப்போது இந்த உடன்படிக்கை இன்றும் அதன் வீரியத்தை தக்கவைத்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். இன்று மட்டுமல்ல, இப்போது மட்டுமல்ல, ஆனால் நாட்களின் இறுதி வரை. சரி, நாம் ஏசாயா அதிகாரம் பக்கம் திரும்புவோம். 41:4. சரி, நாம் வாசிப்போம். உண்மையில் நான் ஒரு ஸ்லைடு தயார் செய்தேன், அதனால் நாம் விரைவாக வாசிக்க முடியும். ஏனென்றால் இந்த விஷயம் உண்மையில் ஒரு பெரிய அடர்த்தியானது. சரி, ஏசாயா 41:4. தேவன் சொல்கிறார், ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவராய் இதைச் செய்து முடித்தவர் யார்? முந்தினவரும் பிந்தினவர்களோடிருப்பவருமாகிய கர்த்தர் நானே, அவரே தேவன் சொல்கிறார். அவர் எல்லா தலைமுறைகளையும் அழைத்தார். எப்போதிலிருந்து? ஆரம்பத்திலிருந்து. கொரிய மொழிபெயர்ப்பில் இது ஆயிரக்கணக்கான தலைமுறைகள். தேவன் பண்டைய நாட்களில் இருந்து இன்று வரை அனைத்து தலைமுறைகளையும் அழைத்துள்ளார். சரி, எனவே ஏனென்றால் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்தார், ஒவ்வொருவரையும், அந்த தலைமுறையையும். அதே தேவன் நிச்சயமாக அந்த தலைமுறைகளின் முழு வரலாற்றிற்கும் ஒரே அதிபதி ஆவார். ஆமென். சரி, இந்த தலைமுறைகளின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் யாரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன? தேவனாலேயே. ஏனென்றால்
அவர்தான் அழைத்தவர் சரி. எனவே தேவன் சீனாய் மலையின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்போது அவர் இதைச் சொல்கிறார், இந்த உடன்படிக்கை அவர்களுக்காக மட்டும் அல்ல, உங்கள் முன்னோர்களுக்காக மட்டும் அல்ல, இந்த உடன்படிக்கை தற்போது உயிருடன் இருப்பவர்களுக்காக மட்டும் அல்ல, இந்த உடன்படிக்கையை கேட்பவர்களுக்கு மட்டும், இந்த உடன்படிக்கை இன்னும் பிறக்காதவர்களுக்கும் இப்போது நம்மோடு இல்லாதவர்களுக்கும் கூட சரி. நாம் இந்த வசனத்தை பார்ப்போம். இது உபாகமம் அதிகாரம் 29 வசனம் 14-15. நாம் கவனமாக பார்ப்போம். இந்த வசனத்தை தேவன் என்ன சொல்கிறார்? சீனாய் உடன்படிக்கை இந்த காரணத்திற்காக கிறிஸ்தவர்களாகிய நமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. சரி, இது நித்திய வீரியத்தை கொண்டுள்ளது. எனவே உபாகமம் 29:14-15 நாம் ஒன்றாக வாசிப்போம். தயார், தொடங்குங்கள். நான் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உங்களோடு மாத்திரம் பண்ணாமல் இன்று இங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்மோடு நிற்கிறவர்களோடும் இன்று நம்மோடிருக்காதவர்களோடும் பண்ணுகிறேன். இது என்னைச் சொல்கிறது, நான் அங்கே இல்லை. அவர்களோடு இப்போது 1446 கிமு அல்லது 1407 கிமுவில் சரி, நாம் இங்கே இருக்கிறோம். தேவன் ஏற்கனவே நம்மை இந்த வசனத்தில் சேர்த்துள்ளார். சரி, எனவே இது 7வது புத்தகம் பெயரிடப்பட்டுள்ளபடி அனைத்து தலைமுறைகளுக்குமான நித்திய உடன்படிக்கை. எனவே நாம் பார்ப்போம், மோசே நமக்காக இந்த உடன்படிக்கையை எப்படி உறுதிப்படுத்தினார். இதன் மூலம் நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள், மோசே யாரை நிழலாக காட்டுகிறார்? நமது உண்மையான மத்தியஸ்தர், நமது ஒரே மத்தியஸ்தர், ஒரே முழுமையான மனிதர், ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. சரி, நாம் நமது பார்வையைச் செலுத்தி மோசே மூலம் இயேசுவை எப்படி பார்க்கலாம் என்று பார்ப்போம். சரி, இது எனக்கு நீண்ட காலம் எடுத்தது. சரி, எனவே யாத்திராகமம் என்னை உண்மையிலேயே கவர்ந்தது எதுவென்றால் தேதி. நாம் இது உண்மையில் பழைய வரலாறு என்று சொல்கிறோம் மற்றும் இது ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்லது புராணம் போன்ற ஒன்று என்று இருக்கலாம். சரி, அது நடந்தது, ஆனால் அது மெய்யாகவே நடந்தது என்பதை நம்மால் நிரூபிக்க முடியாது. உங்கள் இருதயங்களில் மெய்யாகவே அது நடந்தது என்று நிரூபிக்க முடியுமா? இன்னும் நமது இருதயங்களில் நிழலின் ஒரு பார்வை இருக்கிறது. சரி, ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் அவன் வேதாகமத்தில் நடந்த இந்த நிகழ்வுகளின் உண்மையான வரலாற்று தேதிகளை மழுப்ப முயல்கிறான். அதன் மூலம் நாம் வார்த்தையை உண்மையாக விசுவசிப்பதில் தடுமாறுவோம். எனவே இங்கே தேவ மனிதர் ரெவரெண்ட் ஈவான் பார்க் அவர்கள் வருகிறார். மவுண்ட் சிரியில் 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் மற்றும் 7 நாட்கள் தவம் செய்ததன் மூலம் அவர் உண்மையில் கண்டறிய விரும்பினார், நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க விரும்புகிறேன். அது உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தை. சரி, எனவே தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உண்மையான தேதிகளை வெளிப்படுத்தியுள்ளார். வேதாகமத்தில் நடந்தது மற்றும் அதைத்தான் நாம் இப்போது பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் வேதாகமத்தின் வழியாக தேடுவோம். அங்கே தேதிகள் உள்ளன. நாம் இதற்கு முன்பு அவற்றை பார்க்கவில்லை. சரி, முதலில் யாத்திராகமம் ஒரு வரலாற்று நிகழ்வு. ஒரு கூட்டம் அடிமைகள் 400 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் 20 சொச்சம் நாட்களில் திடீரென்று விடுதலையானார்கள். அதுவே ஒரு அற்புதம் இல்லையா? அந்த தேதி தற்செயலாக வரவில்லை, ஆனால் அது யாத்திராகமம் 12:40-41 படி தேவனாலேயே குறிக்கப்பட்டது. வாக்குறுதியின் முடிவில் 430 ஆண்டுகளில் இஸ்ரவேலர்கள் மெய்யாகவே வெளியே வந்தார்கள். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வினாடியும் தேதியிடப்பட்டது மற்றும் இது என்ன நாள்? முதல் மாதம் 15ஆம் நாள். சரி, மற்றும் இது உண்மையில் வியாழக்கிழமை. ஆமாம், வியாழக்கிழமை. சரி, இது எண்ணாகமம் 33 வசனம் 1 காணப்படுகிறது. எனவே யாத்திராகமத்திலிருந்து அவர்கள் எத்தனை நாட்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் மற்றும் இறுதியில் சீனாய் வனாந்தரத்திற்கு வருகிறார்கள். சரி, அவர்கள் சீனாய் வனாந்தரத்திற்கு வரும்போதும் அந்த தேதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. அது உண்மையில் 3வது மாதம். அந்த நாளில் வேதாகமம் உண்மையில் எபிரேய மொழியில் சொல்வது அந்த மாதத்தின் முதல் நாள் அமாவாசை. எனவே இது 3வது மாதம் 1ஆம் நாள். நான் ஜனவரி அல்லது மார்ச் என்று சொல்லவில்லை, ஏனென்றால் இது யூத நாட்காட்டி. சரி, இப்போது இது நடந்தது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இது யாத்திராகமம் அதிகாரம் 19 வசனம் 1 உள்ளது. எனவே இங்கிருந்து மோசே அடுத்த நாள் 3வது மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அவர் சீனாய் மலைக்குச் செல்கிறார்.
8 முறை யூதர்கள் கூட உண்மையில் நான் ரபிகளால் 1800களில் எழுதப்பட்ட சில எழுத்துக்களை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தேன் மற்றும் உண்மையில் மெசியானிக் யூதர்களும் தங்கள் சொந்த வரலாற்றைத் தேடுகிறார்கள் அவர்களால் சரியாகக் கண்டறிய முடியவில்லை எத்தனை முறை மோசே சீனாய் மலைக்கு ஏறினார் என்று ஏனென்றால் நிகழ்வுகள் யாத்திராகமத்தில் எல்லா இடங்களிலும் தற்செயலாகத் தெரிவது போல இருக்கும் உபாகமத்தில் இது முன்பா அல்லது பின்பா அவை அனைத்தும் குழப்பமாகத் தோன்றும் இல்லையா ஆனால் இது மீட்பின் வரலாற்றுத் தொடரின் ஆசிரியரால் முழுமையாகச் சீரமைக்கப்பட்டுள்ளது எனவே இதை பார்ப்போம் சரி இப்போது முதல் ஏறுதல் 2வது 3வது 4வது 5வது 7வது மற்றும் 8வது எனவே இது இப்படிச் செல்கிறது அவர்கள் 3வது மாதம் முதல் நாளில் வந்தார்கள் இப்போது அதற்கு அடுத்த நாள் 3வது மாதம் மற்றும் 2ஆம் நாள் அது என்ன நாளாக இருக்கும் திங்கட்கிழமைதான் இது தொடங்கியது சரி அடுத்த நாள் அடுத்த முறை அவர் மேலே சென்றது 3வது மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மற்றும் அவர் ஒரு நாளைத் தவிர்ப்பார் நான் ஒரு நாளைத் தவிர்த்துவிட்டு 4 என்று எழுதிவிட்டேன் நன்றி மற்றும் 5வது சரி தவிர்த்தல் இது புதன்கிழமை தவிர்த்தல் சரி 4வது தவிர்த்தல் என்று எழுதுவோம் சரி எனவே இது வியாழக்கிழமையாக இருக்கும் நன்றி அடுத்த நாள் இப்படி நினைவில் வைத்துக் கொண்டால் இது எளிது இல்லையா சரி ஆமாம் இதிலிருந்து தொடங்குங்கள் இது வேதாகமத்தில் உள்ளது இல்லையா பின்னர் அவர் 5வது முறை ஏறியது நமக்கு 7 என்ற எண் பிடிக்கும் இது சனிக்கிழமை சரி இப்போது 6 7 8 அவர் சீனாய் மலைக்கு 40 நாட்கள் பயணம் செய்கிறார் சரி இங்கே 40 நாட்கள் உள்ளன எனவே இது 8ஆம் தேதியிலிருந்து இது ஞாயிற்றுக்கிழமை முதல் 4வது மாதம் 17ஆம் நாள் வரை இது வியாழக்கிழமை 30 நாட்கள் சரி மற்றும் இது 40 நாட்கள் பின்னர் அவர் சீனாய் மலையிலிருந்து கீழே வருகிறார் அவர் அடுத்த நாள் மீண்டும் மேலே செல்கிறார் அவருக்கு எத்தனை வயது 80 சரி சீனாய் மலை எவ்வளவு உயரம் என்று உங்களுக்குத் தெரியுமா 2291 மீட்டர்கள் சரி நாம் கென்யாவிற்குச் சென்றபோது என் அண்டாப் என்ற இந்த பீடபூமிக்குச் சென்றோம் அது உண்மையில் வடகொரியாவில் உள்ள நமது மலையான பெக்கு மலையைப் போலவே உயரமாக இருந்தது அது சுமார் 2700 மீட்டர் உயரத்தில் இருந்தது நான் சும்மா கீழே குனிந்து ஏதோ ஒன்றை எடுக்க எழுந்தபோது எனக்கு மூச்சு வாங்கியது அது மிகவும் கடினமாக இருந்தது சரி இங்கே தேவ மனிதர் மேலே கீழே எனச் செல்கிறார் பைத்தியக்காரத்தனம் இல்லையா தேவனுடைய வல்லமையும் பலமும் அவரோடு இருந்ததை உங்களால் பார்க்க முடிகிறது இல்லையா தேவனுடைய தேசத்தின் சார்பாக ஒரு மனிதன் எவ்வளவு துன்பப்பட்டார் என்பதை உங்களால் பார்க்க முடிகிறது நீங்கள் பார்க்க முடிகிறது எவ்வளவு கடினம் என்று இல்லையா தேவனிடம் ஒரு வாக்குறுதியைப் பெறுவது நாம் அதை மிகவும் வசதியாக பெற்றுக்கொண்டோம் சரி ஆனால் அதற்கு ஒருவரின் மிகப்பெரிய தியாகம் தேவைப்பட்டது சரி அது யாரை நிழலாக காட்டுகிறது இயேசு கிறிஸ்து சரி இப்போது மீண்டும் தேதியை பார்ப்போம் இப்போது இது 8ஆம் தேதியிலிருந்து எனவே இது வெள்ளிக்கிழமை மன்னிக்கவும் நான் பலகையை தாண்டிச் சென்றுவிட்டேன் பின்னர் 28ஆம் தேதி வரை இது செவ்வாய்க்கிழமை சரி இது 30 நாட்கள் நீங்கள் வியக்கலாம் ஒரு நிமிடம் இருங்கள் இது எண் 8லிருந்து எண் 7 வரை இது 40 நாட்கள் ஆனால் இது 8லிருந்து 8 வரை என்ன நடக்கிறது என்று நான் கேட்டேன் இந்த கேள்வியை நான் கேட்டேன் இது தவறு இல்லையா உண்மையில் நீங்கள் கவனிக்க வேண்டியது சில மாதங்களில் 29 நாட்கள் உள்ளன மற்றும் சில மாதங்களில் 30 நாட்கள் உள்ளன சரி முதலில் 3வது மாதம் அனைத்து ஒற்றைப்படை எண்களும் 30 நாட்களைக் கொண்டுள்ளன இரட்டைப்படை மாதங்கள் 29 நாட்களைக் கொண்டுள்ளன அங்கேதான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த வேறுபாடு இப்போதே தூங்கிவிடாதீர்கள் நாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சரி மற்றும் 8ஆம் நாள் உண்மையில் நாம் ஒரு நாளைத் தவிர்ப்போம் இங்கே ஏதோ நடந்தது சரி எனவே புதன்கிழமை எனவே 30ஆம் தேதியிலிருந்து அது வியாழக்கிழமையாக இருக்கும் 7வது மாதம் 10ஆம் நாள் வரை அது திங்கட்கிழமையாக இருக்கும் திங்கட்கிழமையில் தொடங்கி திங்கட்கிழமையில் முடிகிறது சரி எனவே இவை 40 நாட்கள் எனவே கணித நேரம் மோசே எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டார் இஸ்ரவேலர்களுக்காக உடன்படிக்கையை உறுதிப்படுத்த மொத்தமாக 40 நாட்கள் பிளஸ் 40 நாட்கள் பிளஸ் 40 நாட்கள் சரி எனவே நம்மிடம் 120 நாட்கள் உள்ளன மற்றும் முதல் நாள் 2
3 4 5 6 மற்றும் 7ஆம் நாள் இல்லை, எனவே மொத்தம் 127 நாட்கள். சரி, நாம் நடப்பவற்றை வெளிப்படுத்துவோம். சரி, நாம் முதலில் திரும்புவோம். நாள் அவர்கள் இறுதியாக சீனாய் மலை சீனாய் வனாந்தரத்திற்கு வருகிறார்கள். இதோ ஒரு மலை, அந்த மலையின் அடிவாரத்தில் இங்கே மீண்டும் 2291 மீட்டர்கள். சரி, மோசே 3வது மாதம் 2ஆம் நாளில் முதல் நாள் மேலே செல்கிறார். அங்கே தேவன் முன்மொழிகிறார், ஏய், நாம் உடன்படிக்கை செய்வோம். நாம் யார்? நமது சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் சொல்கிறார், நாம் உடன்படிக்கை செய்வோம். மற்றும் தேவனோடு யார் உடன்படிக்கை செய்கிறார்கள்? இஸ்ரவேலர்கள். தேவன் சொல்லும் ஒரு தொடர்ச்சியான வெளிப்பாடு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்ததை நினைவில் கொள்ளுங்கள். சரி, உடன்படிக்கை செய்யும் இந்த நாளுக்கு முன்பு நாம் யாராக இருந்தோம் என்பதை தேவன் வலியுறுத்த முயல்கிறார். தேவனுடன் இல்லையா? நாம் யாராக இருந்தோம்? எகிப்தில் அடிமைகள். சரி, எனவே தேவன் முன்மொழியும்போது உடன்படிக்கை செய்ய அவர் சொன்னார், உங்கள் நீதியினால் நான் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இஸ்ரவேல் என்பது உண்மையில் முழு உலகிலும் மிகச்சிறிய எண்ணிக்கை. உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு எந்த நீதியும் இல்லை. நீங்கள் வெறும் அடிமைகள். ஆனால் நான் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறேன், ஏனென்றால் நான் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குறுதியினால். சரி, அதைத்தான் அவர் சொல்கிறார். அவர் இங்கே சொல்கிறார், நான் உங்களை உருவாக்குவேன். உடன்படிக்கை இதுதான், நான் உங்களை உருவாக்குவேன். எனது சொத்து. இது எபிரேய மொழியில் செகுலா, செக்யுலா. நாம் வெறும் அடிமைகளாக இருந்தாலும் நம்மிடம் எந்த நீதியும் இல்லை. தேவன் சொல்கிறார், நான் உங்களை செகுலா ஆக்குவேன். செகுலா என்றால் ஒரு மணிமகுடம். வெறும் சாதாரண பொக்கிஷம் மட்டுமல்ல, ஆனால் மணிமகுடம் என்றால் எல்லாவற்றிலும் சிறந்தது. சரி, பின்னர் அவர் மேலும் சொல்கிறார், நீங்கள் எனது ஆசாரிய ராஜ்யமாக மாறுவீர்கள். ஆசாரிய ராஜ்யம். ராஜ்யம் என்ற வார்த்தை உண்மையில் வருகிறது மெலா, மியா என்ற வார்த்தையிலிருந்து. சரி, மெலெக், ஏம்சி என்ற வார்த்தைக்கு ராஜா என்று பொருள். எனவே இதன் பொருள் என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் ஆசாரியர்களாக மாறுவார்கள். ஆசாரியர் என்றால் யார்? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருப்பவர். இல்லையா? அதன் பொருள் ஒரு தனிநபராக அல்லது ஒரு தேசமாக. நாம் என்ன செய்வோம்? ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் உலகிற்குச் சென்று வாழ முடியுமா? முடியாது. இல்லையா? ஆசாரியர்கள் தங்கள் முழு வாழ்க்கையிலும் செய்யும் ஒரே விஷயம் தேவனுக்கு சேவை செய்வது மற்றும் மக்களுக்கும் சேவை செய்வது. அதன் பொருள் முழு தேசமாகிய இஸ்ரவேலின் வேலை. எல்லா தேசங்களும் தேவனிடம் வர உதவுவதே. அது ஒரு தேசமாக அவர்களின் பங்காக இருந்தது. சரி, ஆனால் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? ஏனென்றால் நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். சமாரியர்கள் எல்லா பாவங்களுக்காகவும் நெருப்பில் எரிக்கப்பட வேண்டும். சரி, அவர்களுக்கு இது புரியவில்லை. ஆசாரிய ராஜ்யம் என்றால் என்ன என்று. எனவே 1 பேதுரு அதிகாரம் 2:9. இன்று கிறிஸ்து இயேசுவில் நாம் அனைவரும் ஆசாரியர்கள். ஆனால் என்ன வகையான ஆசாரியர்கள்? நாம் மறக்க வேண்டாம், நாம் ராஜ்யம். ராஜ்யம் என்றால் ராஜத்துவம். தேவனுடைய ஆசாரியர்களாக உண்மையாக சேவை செய்பவர்கள் ராஜாவாக மாறுவார்கள். அவர்களுக்கு முழு உலகையும் ஆளும் இந்த ஆதிக்கமும் இறையாண்மையும் இருக்கும். அது தேவன் இஸ்ரவேலுடன் செய்த வாக்குறுதி. சரி, ஆச்சரியம் என்னவென்றால் கொரியாவின் நிறுவனர் நீண்ட காலத்திற்கு முன்பு கொரிய வார்த்தையில் அவருடைய பெயர் டூன் வாங், டூன் வாங். சரி, நான் எழுதிவிடுகிறேன் தான் இசே. சரி, டூன் என்ற வார்த்தைக்கு உண்மையில் ஆசாரியர் என்று பொருள். வாங் வாங் கொரிய மொழியில் ராஜா. வாங் என்றால் ராஜா. எனவே இந்த தேசத்தின் நிறுவனர். ஏற்கனவே நாம் பரலோகத்தை வழிபட்ட சில தேசங்களில் ஒன்றாக இருந்தோம். நிறுவனர் பெயரும் ராஜ ஆசாரியர் என்பதாகும். சரி, எனவே கொரிய பாரம்பரியமாக நாம் ஒரு பகுதி ராஜ ஆசாரிய மக்கள். சரி, மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் நாம் ராஜ ஆசாரிய மக்கள். சரி, இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் மட்டும்தான் ஆச்சரியப்படுகிறோனா? ஆமென். எனவே நாம் கற்பனை செய்து பாருங்கள், மோசே இந்த நாளில் மேலே சென்றார் மற்றும் அவர் மீண்டும் கீழே வந்தார். அவர் மேலே சென்றார்.
கீழே வந்தார் அதே நாளில் மற்றும் நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் உங்களுக்கு வசனத்தை கொடுக்கிறேன் இது உண்மையில் நம்மிடம் போதுமான நேரம் இல்லை எனவே நாம் இப்படிச் செல்வோம் யாத்திராகமம் அதிகாரம் 19 இவை அனைத்தும் யாத்திராகமம் அதிகாரம் 19 சரி விவரம் எனவே அவர் கீழே வருகிறார் அவர் மலையின் உச்சியில் தேவன் என்னிடம் சொன்னார் அவர் நம்மை உருவாக்கப் போகிறார் என்று செகுலா அவர் நம்மை மெலெக் ஆகஸ்டு ஆக்கப் போகிறார் அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமாக ஆக்கப் போகிறார் உங்களுக்கு இது வேண்டுமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மக்கள் சொல்லுவார்கள் யார் இல்லை என்று சொல்லப் போகிறார்கள் இல்லையா எல்லோரும் ஆம் ஆமாம் நான் இதில் இருக்கிறேன் கர்த்தர் சொன்னபடியே நாங்கள் செய்வோம் எனவே மோசே அடுத்த நாள் என்ன செய்கிறார் மோசே யார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் ஒரு மத்தியஸ்தர் அந்த நேரத்தில் தொலைபேசி இல்லை சரி காகோ ககாவ் இல்லை எனவே அவர் என்ன செய்கிறார் அவர் மக்களிடமிருந்து இந்த பதிலைப் பெறுகிறார் மற்றும் அவர் அடுத்த நாள் மீண்டும் மலைக்கு மேலே செல்கிறார் தேவனே 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 மக்கள் இப்படிச் சொன்னார்கள் அவர்கள் ஆமாமாம் என்று சொன்னார்கள் அது உண்மையில் நடந்தது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது நமது வாழ்க்கையில் மத்தியஸ்தரின் முக்கியத்துவம் நான் மிகவும் கர்வமாக இருந்தேன் என்று நினைக்கிறேன் நான் நேரடியாக தேவனிடம் செல்ல முடியும் என்று நினைக்க ஆனால் அது அப்படி இல்லை நாம் தேவனிடம் பேசலாம் மற்றும் அவரை நமது பிதா என்று அழைக்கலாம் ஏனென்றால் யார் மூலம் நமக்கு இந்த மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் சரி ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் இருக்கிறார் முதலாவது தீமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 5 ஒரே ஒரு முழுமையான மனிதர் முழுமையான தேவன் அவர் இயேசு கிறிஸ்து நமது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இயேசு கிறிஸ்து சரி அவர் இருப்பதனால் நாம் 8 முறை சீனாய் மலைக்கு ஏற வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் மேலே செல்ல வேண்டும் ஜெரிக்கு இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்ள நான் இந்த ஒரு நகைச்சுவையான உதாரணத்தை கேட்டேன் போதகர் பிலிப் எப்போதும் விளக்குவார் ரெவரெண்ட் இவான் பார்க் எப்படி வேதாகமத்தை 1800 முறை வாசித்தார் என்று நாம் ஓ அப்படியா என்று வியப்போம் அங்கே ஒரு புத்திசாலி மனிதர் யார் வந்து சொன்னார் ஓ நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறேன் ஏன் என்று கேட்டால் நான் வேதாகமத்தை அத்தனை முறை வாசிக்கவில்லை ஆனால் மீட்பின் வரலாற்று வார்த்தையை நான் படித்ததால் நான் வேதாகமத்தை 1800 முறை வாசித்தது போல தோன்றுகிறது ஏனென்றால் வேதாகமத்தை 1800 முறை வாசித்த ஒரு மனிதரிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன் சரி எனவே நாம் அது எவ்வளவு உண்மை இதற்கு நாம் ஏன் நன்றி சொல்லவில்லை என்பது போல இருக்கிறோம் எனவே நாம் பெற்ற இந்த விலைமதிப்பற்ற வார்த்தையை நினைத்து பெருமைப்படுவோம் நன்றியுடன் இருப்போம் சரி இப்போது செல்வோம் தேவன் என்ன பதில் சொன்னார் என்று நினைக்கிறீர்கள் ஓ தேவனே மக்கள் சரி என்று சொன்னார்கள் எனவே நாம் செய்யலாம் அதை எனவே தேவன் சொல்கிறார் நில்லுங்கள் நில்லுங்கள் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் படுத்திக் கொள்ளுங்கள் 3 நாட்களுக்கு சரி நான் உங்களோடு உடன்படிக்கை செய்வேன் நானே மலைக்கு கீழே வருவேன் ஏனென்றால் நான் மலைக்கு கீழே வரப்போவதால் அனைவரும் 3 நாட்களுக்கு பரிசுத்தப்படுத்தப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் 3ஆம் நாளில் நான் சீனாய் மலையில் உங்களோடு இருப்பேன் என்று தேவன் சொல்கிறார் சரி எனவே அது இன்னும் யாத்திராகமம் அதிகாரம் 9-19 உண்மையில் யாத்திராகமம் அதிகாரம் 19 வசனம் 13 சரி ஆமாம் 8 முதல் 13 மற்றும் இங்கே நான் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புவது அதிகாரம் 19 எனவே தேவன் கீழே வருகிறார் இல்லையா மற்றும் மோசேக்கு தோன்றுகிறார் இல்லையா ஆனால் அவர் கார்மேகத்தில் தோன்றுகிறார் நீங்கள் கவனித்தால் தேவன் ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்துவதில்லை முழு நேரமும் மக்கள் உண்மையில் அவருடைய குரலை கேட்கிறார்கள் தேவன் ஏன் தன்னை மோசேக்கோ அல்லது மற்ற மக்களுக்கோ காட்டவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர் கீழே வந்தார் உடன்படிக்கை செய்ய உடன்படிக்கை தேவன் நம்மிடம் தன்னை வெளிப்படுத்தினால் நாம் அவரை விசுவாசிப்பதற்கு அது இன்னும் தெளிவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா அதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா ஆனால் தேவன் அதைச் செய்யவில்லை அவர் எப்போதும் சொல்கிறார் நான் உங்களது மக்கள் நான் உங்களிடம் பேசுவதைக் கேட்கட்டும் அதன் மூலம் மக்கள் மோசேயை நம்புவார்கள் மக்கள் மோசேக்கு எதிராக திரும்பினார்கள் ஏனென்றால்
அவர்களால் மோசேயை நம்ப முடியவில்லை. அதேபோல இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை நம்பவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு மனிதராக மட்டுமே இருந்தார். இயேசு தொடர்ந்து கூறுகிறார், நான் எனது பிதா எனக்குச் சொல்லும் காரியங்களையே சாட்சியாகச் சொல்கிறேன். அதே காரியம் தேவன் ஏன் இந்த வழியைத் தேர்ந்தெடுத்தார் என்று நினைக்கிறீர்கள்? ஒரே காரணம், தேவன் பேச மாட்டார் அல்லது தன்னை வெளிப்படுத்த மாட்டார் என்றால் வார்த்தை மட்டுமே உயர்த்தப்படும். மக்கள் தேவன் மீது நம்பிக்கை வைப்பார்கள், பார்ப்பதன் மூலம் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமும் வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமும். ஏனென்றால் ஆதியில் தேவன் வார்த்தையாக இருந்தார் என்று யோவான் 1:1-3 சொல்கிறது, இல்லையா? எனவே இன்று நீங்கள் தேவனைக் காண வேண்டும், அப்போதுதான் நான் உங்களை நம்புவேன் என்று அழுது ஜெபித்தால், ஒருவேளை நீங்கள் உங்கள் மனதைச் சற்றே மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றும் உங்கள் ஜெபத்தை மாற்ற வேண்டும். சரி, உங்களை எப்படி விசுவாசிப்பது என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள். அப்போது அவர் உங்கள் மனதில், உங்கள் இருதயத்தில் அவருடைய குரல் கேட்கப்படுவதை உறுதி செய்வார். அப்போது நீங்கள் இனி ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டீர்கள். சரி, கார்மேகம் என்பது அதைத்தான் குறிக்கிறது. எனவே அவர் மோசே 2291 மீட்டர் மேலே சென்று தேவனிடம் சரி என்று சொல்கிறார். மக்கள் சரி என்று சொன்னார்கள். அப்போது தேவன் சொல்கிறார், சரி, நீ கீழே போ. அவர்களிடம், உங்களைச் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உடைகளைத் துவையுங்கள் என்று சொல். சரி. எனவே மோசே அதே நாளில் மீண்டும் கீழே செல்கிறார். அவர் மக்களிடம் சொல்கிறார், சரி, தேவன் இதைத்தான் சொன்னார், தயவு செய்து உங்கள் துணிகளைத் துவையுங்கள், உங்களை நீங்களே குளிப்பாட்டிச் சுத்தமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், போகாதீர்கள். உங்கள் மனைவி பிழா 3 நாட்களுக்கு. எனவே மக்கள் ஆம் ஐயா என்று சொன்னார்கள். அதனால்தான் நம்மிடம் ஒரு கூடுதல் நாள் இருக்கிறது. சரி. மற்றும் பின்னர் 3ஆம் நாளில் சரி, இறுதியாக தேவன் கீழே இறங்கி வருகிறார் மற்றும் எனவே மோசே மேலே செல்கிறார். என்ன நடந்தது என்றால், சரி, நான் இப்படி வருகிறேன் வியாழக்கிழமை. எனவே இங்கே சீனாய் மலை மற்றும் தேவன் வந்தார். சரி. அதனால் உங்களுக்கு நினைவிருக்கும். பின்னர் மோசே, சரி, இதுதான் அந்த நாள். 3ஆம் நாளில் நாம் போகப் போகிறோம் மற்றும் மேலே செல்வோம், இல்லையா? பின்னர் இங்கே தேவன் சொல்கிறார், ஏய் மக்களிடம், அவர்கள் மலைக்கு வரக்கூடாது என்று சொன்னாயா? நாங்கள் என்ன? ஆமாம், நான் கீழே வருகிறேன், இல்லையா? பாவத்தின் மத்தியில் என்னை யாராவது பார்த்தால் நான் அவர்களை அழிப்பேன். தேவன் சொல்கிறார், அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துங்கள், அவர்களுக்கு எச்சரிக்கை செய், அவர்கள் இந்த பரிசுத்த மலைக்கு அருகில் வரக்கூடாது. எனவே இந்த பெரிய எதிர்பார்ப்புடன் அவர் மேலே செல்கிறார். ஆனால் அவர் மீண்டும் கீழே வருகிறார். ஆனால் உண்மையில் அவர் கீழே வருவதற்கு முன்பாக மோசே தனது மனித மனதினால் சொன்னார், தேவனே, ஆனால் நான் ஏற்கனவே அவர்களிடம் நன்றாகச் சொல்லிவிட்டேன், நீங்கள் இந்த நிலையில் தேவனை பார்த்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். எனவே இதன் அருகில் வராதீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். அவர்களுக்கு நான் சொன்னேன், அவர்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். மற்றும் தேவனுக்கு உண்மையில் கோபம் வந்தது. அவர் சொல்கிறார், இல்லை, கீழே போ, அவர்களுக்கு எச்சரி, அவர்கள் மலைக்கு அருகில் வரக்கூடாது. இது மிகவும் கடுமையாக தோன்றுகிறது, இல்லையா? ஆனால் தேவன் என்ன செய்ய முயற்சிக்கிறார் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த நாள் இந்த 3வது மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான நாளாக இருந்தது. இது ஒரு பெரிய நாள். தேவன் இஸ்ரவேலர்களுடன் தனது உடன்படிக்கையைச் செய்கிறார், இல்லையா? எனவே இந்த நாள் வரும் வரை யாரும் இறந்துவிடக் கூடாது என்று தேவன் விரும்புகிறார். தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவையும் முடிந்தவரை பாதுகாக்க முயற்சிக்கிறார். ஒருவேளை நீங்கள் அறியாமையில் இருக்கலாம் அல்லது நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம். நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் என் துணிகளை துவைத்தேன், அதனால் நான் தேவனுக்கு அருகில் செல்ல முடியும் என்று தேவன் எந்த ஒரு ஆத்துமாவையும் இழக்க விரும்பவில்லை. எனவே அவர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை அளிக்கிறார். சரி. இது அதிகாரம் 19 வசனம் 6-9 காணப்படுகிறது. சரி. எனவே மக்கள் இந்த 3 நாட்களும் அவர்கள் முழுமையாக பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள். தேவனுடைய மலைக்கு தங்களால் நெருங்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும், இல்லையா? பின்னர் இறுதியாக இந்த நாளில் தேவன் சீனாய் மலையில் இறங்கி வருகிறார். அங்கே இடி மின்னல் மின்னுகிறது. உங்களுக்கு தெரியும், மலையில் நெருப்பு இருக்கிறது. மக்கள் மிகவும் பயந்தார்கள். சும்மா மலையை பார்த்தே பயந்தார்கள் மற்றும் தேவன் பேசினார்,
இது யாத்திராகமம் அதிகாரம் 20. அவர் இறுதியாக 10 கட்டளைகளை கொடுக்கிறார். சரி, அதிகாரம் 20 மற்றும் 21 மற்றும் 22 நான் நினைக்கிறேன் 23 வரை தேவன் இங்கே 10 கட்டளைகளை கொடுக்கிறார் மற்றும் இந்த வசனங்களில் அவர் அனைத்து குறிப்பிட்ட சட்டங்களையும் கொடுக்கிறார். சரி, மற்றும் அனைத்து ஆசாரிப்பு கூடாரத்தின் மாதிரிகள் மற்றும் இவை அனைத்தும் சரி. எனவே இங்கே தேவன் முதல் முறையாக உலக வரலாற்றில் இறங்கி வந்தபோது தேவன் தனது சொந்த குரலில் மக்களிடம் பேசினார். மீண்டும் மக்கள் தேவனைக் காணவில்லை, ஆனால் அவர்கள் அவருடைய குரலை மட்டுமே கேட்டார்கள் மற்றும் யாரும் அவர்களிடம் பயப்படுங்கள் அல்லது பயபக்தியுடன் இருங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய குரலை கேட்டவுடனேயே தாங்கள் ஏற்கனவே இறந்து விடுவோம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். பாவம் உள்ள ஒரு மனிதன் இயற்கையாகவே தேவனை நெருங்க முடியாது என்பதை இது காட்டுகிறது. நாம் இறந்து விடுவோம் என்று நமக்கு தெரியும். இந்த பெரிய பயபக்தி இல்லையா? எனவே மக்கள், ஓ, எங்களுக்கு தெரியும், தயவு செய்து தேவன் எங்களிடம் பேச விடாதீர்கள், இல்லை என்றால் நாங்கள் இறந்து விடுவோம். எனவே மோசே தயவு செய்து தேவனிடம் போய் பேசி தேவனிடமிருந்து வார்த்தையை பெற்று அதை எங்களிடம் கொண்டு வர முடியுமா? எனவே இங்கே மோசே மக்கள் அனைவருக்கும் ஒரு உண்மையான மத்தியஸ்தராக மாறுகிறார். சரி, இப்போது மீண்டும் தேதிக்குச் செல்வோம். இது 3வது மாதம் 6ஆம் நாள் இல்லையா? இது அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையான நாளிலிருந்து சரியாக 50வது நாள் இல்லையா? இது அவர்கள் வெளியே வந்த முதல் மாதம் 15ஆம் நாள் இல்லையா? எனவே இது 6ஆம் நாள். எனவே இது சரியாக 50வது நாள் மற்றும் 50வது நாளில் என்ன நடக்கும் என்று நமது பிரதான ஆராதனையில் கற்றுக்கொண்டது போல இதுதான் உண்மையான பெந்தெகோஸ்தே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எதையும் தனது சொந்த முயற்சியால் செய்யவில்லை, அவர் அனைத்தையும் தேவனுடைய வாக்குறுதியின்படியே செய்தார். யாத்திராகமம் அதிகாரம் 12 மூலம் தேவன் தீர்க்கதரிசனம் சொன்னது போலவே ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்ட போது, சரி, அது பஸ்கா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது மற்றும் அதற்குச் சரியாக 50 நாட்களுக்குப் பிறகு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு உண்மையான பெந்தெகொஸ்தே வந்தது. பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே சீடர்கள் மேல் இறங்கி வந்தார். உங்களால் பார்க்க முடிகிறதா? எனவே தேதிகள் மற்றும் நேரங்கள் தேவன் தனது திட்டத்தின்படியே துல்லியமாக நகர்கிறார். தேவன் வாக்குறுதி அளித்தபடியே துல்லியமாக இதுதான் தேதிகள் நிரூபிக்கும் காரியம். எனவே இதைச் சரிபார்க்க சில வசனங்களை பார்ப்போம். நாம் உண்மையில் யாத்திராகமம் அதிகாரம் 19 வசனம் 5 முதல் 6 வரை செல்வோம். தேவன் இஸ்ரவேலர்களுடன் எத்தகைய வாக்குறுதிகளைச் செய்தார் என்று பார்ப்போம். சரி, 19 வசனம் 5-6 தயாராகுங்கள், தொடங்குங்கள். இப்போது நீங்கள் மெய்யாகவே என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் நீங்கள் சகல ஜனங்களுக்குள்ளும் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். இதுதான் தேவன் நம்மோடு செய்யும் உடன்படிக்கை இல்லையா? நீங்கள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால். இப்போது நாம் அடுத்த வசனத்திற்குச் செல்வோம். தேவன் 10 கட்டளைகளை பேசிய போது அது சரியாக 50வது நாள் இல்லையா? அந்த நாளில்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மார்க்குவின் மேல் வீட்டில் கூடியிருந்த மக்கள் மேல் இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 4 வரை திருப்புவோம். சரி, பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்களெல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருந்தார்கள். அப்பொழுது சடுதியாய் வானத்திலிருந்து பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி உங்களால் பார்க்க முடிகிறது. சீனாய் மலையில் எப்படி இருந்ததோ அதே போல துல்லியமாக இல்லையா? தேவனுடைய இடி முழக்கம் போன்ற குரல் இல்லையா? இந்த பயமுறுத்தும் நடுக்கம் தரும் குரல் தேவனுடைய குரல். இந்த நாளில் பேசப்பட்டது. அதே வழியில் பலத்த காற்று போன்ற சத்தம் வந்தது. அது அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமாம், அடுத்ததில் தயவு செய்து இதை நாம் ஒன்றாக வாசிப்போம். தயாராகுங்கள், தொடங்குங்கள். அங்கே அவர்களுக்கு காணப்பட்டது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். அவை அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் அவர்களுக்கு தந்த அருளின்படி
பிற பாஷைகளில். எனவே இந்த பெந்தகொஸ்தே என்றால் என்ன? இது இந்த சத்தத்தைப் பெறும் நாள். வானத்திலிருந்து வரும் காற்று போன்றது இல்லையா? இதுவும் ஒரு நாள். வானத்திலிருந்து வரும் காற்று போன்ற இந்த சத்தம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அவர்கள் இதைக் கேட்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? இதைக் கேட்ட பிறகு அவர்களால் உச்சரிக்க முடிந்தது இல்லையா? அதே வழியில் இஸ்ரவேலர்கள் பெந்தகொஸ்தே அனுபவத்தை பெற்றபோது அவர்கள் எதைப் பெற்றார்கள்? 10 கட்டளைகள். அதனால்தான் ரெவரெண்ட் ஈவான் பார்க் 7வது புத்தகத்தில் விளக்கினார். முழு வேதாகமமும் உண்மையில் எதைச் சுற்றிச் சுழல்கிறது என்றால் 10 கட்டளைகள். முழு வேதாகமமும் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது இல்லையா? 10 கட்டளைகள் என்பது பரிசுத்த ஆவியின் மையமாகும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்போது வேதாகம அறிவில் மிகவும் அறியாமையில் இருப்பதால் நாம் 10 கட்டளைகள் என்று சொல்லும்போது அது நமது கழுத்தை நெரிக்கும் ஒரு கயிறு போன்றது இல்லையா? ஏனென்றால் நீங்கள் அதைச் செய்தால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். நீங்கள் அதை மீறினால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். நாம் 10 கட்டளைகளுக்கு பயப்படுகிறோம். ஆனால் 10 கட்டளைகளின் சாராம்சம் நமக்குத் தெரியாது. ஆனால் அதைத்தான் ரெவரெண்ட் ஈவான் பார்க் 7வது புத்தகத்தில் 10 என்ற வார்த்தையின் மூலம் விளக்கினார். வார்த்தைகள் சரி. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் வேதாகமம். வேதாகமத்தின் இந்த சாராம்சம் இல்லையா? எனவே நாம் பரிசுத்த ஆவியை பெறும்போது அவர் தேவனுடைய வார்த்தை இன்றி இருக்க முடியாது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக வார்த்தையோடு வர வேண்டும். இதைத்தான் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். சரி, அடுத்த நாளில் என்ன நடக்கிறது? இப்போது தேவன் தனது வார்த்தையை உச்சரித்தார். மக்கள் அதை கேட்க முடிந்தது. மற்றும் இப்போது மோசே மத்தியஸ்தம் செய்து தேவனுடைய வார்த்தையை மக்களிடம் வழங்கினார். மக்கள் இன்னும் அப்படியே இருக்கிறார்கள். அவர்கள் அடிமைகள் இல்லையா? ஆனால் 10 உடன்படிக்கைகள் 10 கட்டளைகளால் அனைத்தும் மாறிவிட்டன. தேவனுடைய வார்த்தையினால் அனைத்தும் மாறிவிட்டன. என்ன நடந்தது என்றால் அடுத்த நாள் அவர்கள் ஒரு உடன்படிக்கை உறுதிப்பாட்டை பெறுவார்கள். ஒரு காரியத்தை மறந்துவிட்டேன். அன்று இரவு மோசே மீண்டும் கீழே வருகிறார் இல்லையா? ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவர் மேலே போகிறார், கீழே வருகிறார். அன்று இரவு அவர் கீழே வந்தார். மேலும் அவர் எல்லா வார்த்தைகளையும் மக்களிடம் தெரிவித்தார். மேலும் அவர் என்ன செய்தார் என்று யூகியுங்கள். அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். சரி, நாம் உண்மையில் இதை வாசிப்போம். நாம் செய்வதற்கு முன் நான் அந்த வசனத்தை மறந்துவிட்டேன். நாம் ரோமர் அதிகாரம் 8 வசனம் 15க்கு திரும்புவோமா? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் என்னவென்றால் 10 கட்டளைகள் இல்லையா? இஸ்ரவேலர்கள் பெற்றது. நாம் இதை ஒன்றாக வாசிப்போம். தயாராகுங்கள், தொடங்குங்கள். அந்தப்படி நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் இல்லையா? அவர்கள் முன்பு அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் இப்போது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திரசுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளினால் அவர்கள் இப்போது தேவரைத் தங்கள் பிதா என்று அழைக்க முடியும். அவர்கள் இனி அடிமைகள் அல்ல. அடுத்த ஸ்லைடு தயவு செய்து. சரி, மற்றும் இது ஆவியின் முதற்கனி இல்லையா? ரோமர் அதிகாரம் 8:23. தயாராகுங்கள், தொடங்குங்கள். அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்கனிகளைப் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரசுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எனவே சகோதர சகோதரிகளே, இன்று அறுப்பு பண்டிகை நாம் கற்றுக்கொண்டது போல இது உண்மையில் 50 நாட்கள் இல்லையா? பஸ்காவிலிருந்து இல்லையா? எனவே எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளிலிருந்து சரியாக 50வது நாளில் இஸ்ரவேலர்கள் 10 கட்டளைகளை பெற்றார்கள். இந்த நாள் 3வது மாதம் 6ஆம் நாள். அது வெள்ளிக்கிழமை. உண்மையான அறுப்பு பண்டிகையாக இருந்தது. அதுதான் நாம் பெற்ற நாள். 10 கட்டளைகளே. அதுதான் நாம் பரிசுத்த ஆவியை பெற்ற நாள் இல்லையா? பரிசுத்த ஆவியின் முதற்கனி ஆவியானவர். எனவே இந்த அறுப்பு பண்டிகையில் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் இனிமேல் பார்ப்போம். அடுத்தது, எனவே உண்மையில் இஸ்ரவேலர்கள் சென்று இந்த உடன்படிக்கை சடங்கை செய்கிறார்கள். இப்போது இந்த உடன்படிக்கை சடங்கின் போது என்ன நடக்கிறது என்றால் மோசே இரவு முழுவதும் எழுதிய அந்த புத்தகத்தை வாசிப்பார். மேலும் அவர் இந்த வார்த்தையை மக்களிடம் வாசிப்பார். மக்கள் இதுதான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்வார்கள். அதற்கு அவர்கள் ஆமென் என்று சொன்னார்கள். அவர்கள் அதை கைக்கொள்வார்கள். பின்னர் அவர் இரத்தத்தை எடுத்து பீடத்தின் மீதும் பலிகளின் மீதும் மக்கள் மீதும் உடன்படிக்கை புத்தகத்தின் மீதும் இரத்தத்தை தெளிப்பார். எனவே இது உண்மையில் இரத்தத்தினால் செய்யப்பட்டது. உடன்படிக்கையை மீறுபவர் எவராயினும் அவர் தனது உயிரை கொடுக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. சரி, இது ஒரு
இரத்த உடன்படிக்கை. ஆனால் நாம் இந்த வசனத்திற்கு திரும்புவோம். யாத்திராகமம் அதிகாரம் 24 வசனங்கள் 3 முதல் 4 சரி. யாத்திராகமம் 24 வசனம் 3 முதல் 4 சரி. அந்த பகுதியை பாருங்கள், நாம் வாசிப்போம். வசனம் 4. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் எழுதினார், அவர் அவற்றை வெறும் வாசிப்பதற்கு முன்பு. எனவே இது மிகவும் முக்கியமானது, ஏனென்றால் இது வேத வாக்கியங்களின் தெய்வீக அதிகாரத்தை காட்டுகிறது. மோசே இங்கே இந்த நாளில் எழுதியதுதான் வேதாகமத்தில் உள்ள நமது ஐந்தாகமம். வேதாகமத்தில் இல்லையா? வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் துல்லியமாக இந்த வழியில் எழுதப்பட்டது. மோசே வார்த்தையை நேரடியாக தேவனிடமிருந்து பெற்று எழுதினார். 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 20 முதல் 21 எழுதப்பட்டுள்ளபடி சரி. அதனால்தான் வேதாகமம் அதன் அளவில் முழுமையானது. வேதாகமம் என்பதே ஒரு தீர்க்கதரிசனம் என்று தேவன் கூறுகிறார். சரி, இந்த முக்கியமான வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 20 முதல் 21. தயாராகுங்கள், தொடங்குங்கள். வேதத்திலுள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுயமான வியாக்கியானமுடையதாயிராது என்று நீங்கள் முந்தியே அறிய வேண்டியது ஏன்? ஏனென்றால் தீர்க்கதரிசனமானது ஒருபோதும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். மோசே சாட்சி கூறுவது போல. எனவே தேவன் கூறுகிறார், வேதாகமத்தில் தேடிப் பாருங்கள், ஏதேனும் விடுபட்டிருக்கிறதா என்று பாருங்கள். இது எனது முழுமையான புத்தகம். இது ஏசாயா 34:16. ஏசாயா 34:16 சரி. இது வேதாகமத்தின் தெய்வீக தன்மையை நிரூபிக்கிறது. இது தேவனுடைய குறிப்பிட்ட வெளிப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் இது உங்களிடம் உள்ளது இல்லையா? சரி, வாசிக்க தயாராகுங்கள், தொடங்குங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஜோடியுண்டு. அவருடைய வாய் இதைச் சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளைச் சேர்த்தது இல்லையா? அதுதான் மிக முதல் வேதாகமத்தின் பிறப்பு. இங்கே மோசே எழுதினார். சரி, எனவே இது இங்கே உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் தாமே பேசியது. சரி, மற்றும் இங்கே நமக்கு நேரம் குறைவாக உள்ளது. எனவே நாம் இந்த தவிப்போம் இந்த பகுதியே. அதன் பிறகு அவர்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை விருந்தை உண்பார்கள். எனவே இறுதியாக அவர்களால் மலைக்கு மேலே செல்ல முடிந்தது. மோசே, ஆரோன், நாதாப், அபியூ மற்றும் 70 மூப்பர்கள், இந்த தலைவர்கள் மலைக்கு மேலே சென்றார்கள். நினைவில் கொள்ளுங்கள், இந்த நாளில் தேவன் சொன்னார், தயவு செய்து இப்போது வராதீர்கள் என்று. திடீரென்று வார்த்தை அவர்கள் மேல் இறங்கி வந்த பிறகு அனைத்தும் மாறிவிட்டது. இப்போது அவர்களால் மலைக்கு மேலே வர முடியும். அது மட்டுமல்ல, அவர்களால் தேவனைக் காண முடியும். அது மட்டுமல்ல, அவர்களால் தேவனோடு புசிக்கவும் பானம் பண்ணவும் முடியும். மற்றும் தேவன் அவர்களை அழைத்தார். இசை பிரபுக்கள் அவர்கள் முன்பு அடிமைகளாக இருந்தார்கள் இல்லையா? ஆனால் இப்போது பிரபுக்கள். எனவே தயவு செய்து விசுவாசியுங்கள். யாராக? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பெற்றவர்களாக நாம் அனைவரும் பிரபுக்களாக மாற்றப்பட்டுள்ளோம் இல்லையா? யாரால் முடியும் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும்? யார் புசிக்கவும் குடிக்கவும் தேவனுடைய மகிமைக்காக அனைத்தையும் செய்ய முடியும்? நாம் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே. ஆமென். சரி, இப்போது இதற்கு பிறகு கேள்வி என்னவென்றால், இது முடிந்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? இது முடிந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டார்கள் இல்லையா? சரி, ஆனால் அது முடியவில்லை. நமக்கு தெரியும், அங்கே 40 நாட்கள் 40 நாட்கள் 40 நாட்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். சரி, நான் நினைக்கிறேன் நமக்கு நேரம் இல்லாததால் நான் இங்கே நிறுத்தப் போகிறேன். நாம் அடுத்த 40 நாட்களை பற்றி கற்றுக்கொள்வோம். ஏன் இந்த 40 நாட்கள் அவசியமாக இருந்தன இல்லையா? ஏன் தேவன் இங்கே நிறுத்தவில்லை? அவர்கள் பிரபுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்போது அவர்களால் செய்ய முடியும் இல்லையா? அவர்கள் இப்போது உடன்படிக்கை செய்யப்பட்ட மக்கள். சரி, ஆனால் இங்கே தேவன் மோசேவிடம் சொல்கிறார், நாம் முடிப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு ஸ்லைடு மட்டும் வாசிப்போம். யாத்திராகமம் 24:12 பாருங்கள். ரெவரெண்ட் இவான் பார்க் இதை உலக வரலாற்றில் முதல் முறையாக முன்வைத்தார். நாம் இதை மீண்டும் பார்க்க வெறும் 30-40 நிமிடங்களில் இது சாத்தியமில்லை என்று நான் நினைக்கிறேன். எனவே நாம் இங்கே நிறுத்தப் போகிறோம். ஆனால் இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 24:12. எனவே இது அதிகாரம். சரி, இங்கே 20, இது 21 மற்றும் இங்கே 24 தேவன் சொல்கிறார், நாம் வாசிப்போம். தயாராகுங்கள், தொடங்குங்கள்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின்மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பிக்கிறதற்கு கற்பலகைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். நான் எழுதின அவர்களுக்காக ஏன் இது அவசியம், நீங்கள் காண்கிறீர்கள், அங்கே இரு என்று தேவன் சொல்வதன் பொருள் மோசே இனி ஒரே நாளில் கீழே போகப் போவதில்லை இல்லையா? ஏன் 2 கற்பலகைகள் அவசியம்? இதை பற்றி அடுத்த முறை பேசுவோம். சரி, ஜபத்துடன் முடிப்போம். எங்களது பிதாவாகிய தேவனே, எங்களை அறுப்பு பண்டிகைக்கு கொண்டு வந்ததற்காக உமக்கு மிக்க நன்றி. நாங்கள் இந்த நாளை வருடத்தின் மற்றொரு நாள் போல கருதி வந்தாலும் பிதாவே, நீங்கள் ஏற்கனவே இந்த நேரத்தை பிரித்து வைத்துள்ளீர்கள். உங்களை சந்திக்க ஒரு பெரிய பண்டிகையாக பிதாவே, தயவு செய்து எங்கள் கண்களை திறந்து உமது இருதயத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் எங்களை சந்திக்க எவ்வளவு வாஞ்சிக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு வாஞ்சிக்கிறீர்கள். நாங்கள் உண்மையிலேயே உம்மில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் வாழ்வில் நீங்கள் செய்த அற்புதகரமான மீட்பின் பெரிய கிரியைக்காக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் கிரியையை உண்மையாக விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏனென்றால் அவர் செய்த அனைத்தும் முன்பே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது, வாக்குறுதி அளிக்கப்பட்டது மற்றும் அதன்படியே நிறைவேற்றப்பட்டது. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தில் வளரச் செய்யும். அது உம்மை பிரியப்படுத்த போதுமானது பிதாவே. அதனால் நாங்கள் உண்மையிலேயே மறுரூபமடையவும் கடைசி காலத்தில் மீட்பின் வரலாற்றோடு இணைந்து முடிவேதவும் முடியும். பிதாவே, ஒவ்வொரு ஷாலோம் உறுப்பினரையும் ஆசீர்வதியும். நாங்கள் இந்த நாளில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம். எங்களுக்கு இன்னும் புரியாத பல விஷயங்கள் உள்ளன. சில நேரங்களில் வேதாகமம் எங்கள் இருதயத்திற்கு மிகவும் மந்தமாக தோன்றுகிறது. ஆனால் தயவு செய்து எங்கள் இருதயங்களை திறந்து உமது வார்த்தைக்காக பசியும் தாகமும் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அதை புரிந்து கொள்ளவும் கீழ்ப்படியவும் விரும்பச் செய்யும். இஸ்ரவேலர்களின் அந்த எதிரொலிகள் எங்களது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்பது இன்று எங்களுடையதாக இருக்கட்டும். இந்த 10 கட்டளைகளின் நாளில் காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.